என்னோட வீஸ்ட்ரோமுக்கு சிம்டாக் பிராண்ட்லேருந்து ஒரு ஹசார்ட் ஃப்ளாஷர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த பிராண்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் பிராண்ட் ஹசார்ட் தான் என்னோடய வண்டிக்கு நான் போட்டிருந்தேன். பட் அது போட்டது எவ்வளோ தப்பு அப்படின்றத நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்லாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் அந்த சிச்சுவேஷனில் வேறு ஆப்ஷன் இல்லாமல் நான் அந்த லோக்கல் பிராண்டை வந்து எடுத்து போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பட் ஏன் அது வந்து போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, லோக்கல் பிராண்ட் ஃப்ளாஷர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளக் அண்ட் ப்ளே வராது. ப்ளக் அண்ட் ப்ளே வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயரிங்கை வந்து கட் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒயரிங் கட் பண்ணி போடுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் எதுவும் வராது. பட் இதுவே நீங்கள் ஒரு நியூ பைக் வச்சுருக்கீங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒயரிங் ப்ராப்ளம் ஏதாவது வருது, நீங்கள் கம்பெனியில் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து அது ஒயர் கட் பண்ணி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரீசனை வச்சு அவங்க வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற மெக்கானிக் வந்து ஒயரிங் ஒர்க் சரியாக பண்ணலனாலும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. நான் சிம்டாக் பிராண்டை சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த என்எஸ் பைக்கில் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து சிம்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் அது ப்ளக் அண்ட் ப்ளேன்றதுனால எந்த ஒரு ஒயரையும் வந்து கட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக சுவிட்ச் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி இண்டிகேட்டர் ஸ்விட்ச்லேயே வந்து ஹசார்ட் ஃப்ளாஷர் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ப்ளக் அண்ட் ப்ளேன்றதுனால எந்த ஒரு ஒயரையும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த ஹசார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னோடய பைக்கில். சிம்டாக்னு ஒரு பிராண்ட் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீஸ்ட்ரோமில் 4 இண்டிகேட்டர்ஸுமே வந்து 360 எல்இடி லைட் தான் நான் போட்டிருப்பேன். அது வந்து இந்த வீஸ்ட்ரோமுக்காக நான் வாங்கினது கிடையாது. என்எஸில் ஆல்ரெடி நான் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பல்பை கழட்டி நான் வீஸ்ட்ரோமுக்கு போட்டிருக்கேன். நான் வீஸ்ட்ரோமுக்கு போட்டு 2 இயர்ஸ் ஆச்சு. டோட்டலாக வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இன்னுமே வந்து அந்த 4 இண்டிகேட்டர் லைட்ஸுமே வந்து லைஃப் கொடுக்குது. ஒரு இண்டிகேட்டர் பல்ப் கூட இன்ன வரையுமே ஃபியூஸ் ஆகலை. ஸோ அதோடைய குவாலிட்டி வந்து எனக்கு பிடிச்சதுனால தான் மறுபடியும் வந்து நான் சிம்டாக்கை சூஸ் பண்ணேன். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த பிராண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும். சிம்டாக் உடைய வெப்சைட் லிங்க்கை வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹசார்ட் ஃப்ளாஷருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. இந்த பைக் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த பைக்ஸாக இருந்தாலுமே எல்லா பைக்ஸுக்குமே வந்து 1500 தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. இது இல்லாமல் அவங்க வந்து நிறைய அக்சசரிஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் சிம்டாக் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.